எடுத்தெடுப்புலையே நீ செஞ்சியா நீ என்ன செஞ்ச நீ ஏன் செஞ்சன்னு போகாமல் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஃபஸ்ட்டு பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்படிங்கிற அந்த ஸ்கீம் மூலியமாக, பெண்களை படிக்க வைக்கும் அந்த ஸ்கீம் மூலியமாக கிட்டத்தட்ட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 78% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வளர்ந்துருக்கு. இது பெரிய சாதனை. உங்கள் பொண்ணுங்க படிக்கிறத பற்றி தான் நான் பேசுகிறேன். எங்கள் கட்சிக்காரங்க மட்டும்தான் கை தட்டுவாங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் சொல்ல வேண்டியதை நான் சொல்லுவேன், அது என்னுடைய கடமை. ரெண்டாவது, PM உஜ்வாலா யோஜனா படி 2025 ரிப்போர்ட் நான் சொல்கிறது, 40 லட்சம் பேர் கேஸ் சிலிண்டர் வாங்கி அதனால் பயன்பட்டுருக்காங்க தமிழ்நாட்டில். கடலூர்லேயே 2,50,000 பெண்கள், திண்டுக்கல்லில் 1,50,000 பெண்களுக்கு இந்த உஜ்வாலா யோஜனா போயிருக்குங்க. இதெல்லாம் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தாங்க சொல்கிறேன். இதை தவிர PM முத்ரா ஸ்கீம், இந்த முத்ரா லோன்ஸ் மூலியமாக ஹையஸ்ட் பெனிஃபிஷியரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பெண்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்கே நிறைய பேர் மற்ற கட்சியில் பெனிஃபிட் ஆகிட்டு ஆகலன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு திரிவாங்க. அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. மகிழா சக்தி கேந்திரா, ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல் ஸ்கீம், மெட்டர்னிட்டி பெனிஃபிட், ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம்ஸ், இது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு பல நலன்களையும் பலன்களையும் கொடுத்துருக்கு. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், போகட்டும் மோடிக்கே அப்படிங்கிறது தான் நாங்கள் நம்புகிற ஒரு விஷயம். நாட்டில் 4 தூண்: டிஃபென்ஸ், ஃபினான்ஸ், ஹோம் அஃபேர்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். அதில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ சம உரிமை கொடுக்கறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தான் புரிய வைக்கணுங்கிறது கிடையாது. நரேந்திர மோடிஜி அது ரெகுலராக எப்பொழுதுமே பெண்களுக்கு வேணுங்கிற சம உரிமை. இப்போ மோஸ்ட் ரீசெண்ட்லி டெல்லியோடைய சீஃப் மினிஸ்டரும் ஒரு பெண்மணி தான். பெண்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி, ஒரு நல்ல பாதுகாப்பு, நல்ல சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் அமையணும்னா 2026 NDA கூட்டணிக்கு உங்கள் வாக்கை நீங்கள் அளிக்கணும்.